கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். இன்னைக்கு நான் அண்டர்டேக்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கிறிஸ்தன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கிறிஸ்தன். பல யுகங்களுக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மக்களே. வணக்கம் வணக்கம். அப்புறம் நம்ம கூட விராலி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் விராலி. வணக்கம் தான் அண்டர்டேக்கரே. அப்புறம் நம்ம கூட மார்லி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மார்லி. சலாம் சாஹிப். சலாம் சாஹிப். சூப்பர். அடுத்து நம்ம கூட பொண்டாங்கோ ஓத்தி கேட்கிற இதுல இணைஞ்சிருக்காரு. ஒழுங்கா பேரை சொல்லுங்கடா. அது என்ன பேர்? அது பும்டாங் கூட. பண்டாங்கோ அது என்னடா அது? நீயே சொல்லி பம்டாங்கோ ஓத்து கேக் இணைஞ்சிருக்காரு. வாங்க ஓத்து கேக்கு. பேசுற அளவுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதனால நீ வந்து அகமது மோரான்னு வச்சிருந்தது முதல்ல. இப்போதான் மாத்தினேன். இப்பதான் மாத்தினேன். அகமது மோரான் வச்சிருக்கோம். அழகா கஷ்டப்படுறேன். சரி, ஓகே. முதல்ல எல்லாருக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ். சொல்லாம ஒரு லீவ் மீ அலோன் ஒரு 3 மாசம் ஒரு எபிசோடு கூட போடாம அப்படியே ஓட்டுனதுக்கு ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் இப்படின்னா அப்ப நாங்கெல்லாம் டிக்டாக் நியூஸ்க்கு எவ்வளவு மன்னிப்பு கேட்கணும்? நீயாச்சும் போஸ்ட் ஆச்சு போடுறேன்னு ஏதாவது சாய்பாபாவாச்சும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, புரியுதா? பாவம் அந்த ஆளு. அந்த இது என்னது சர்பேட்டா டெம்ப்ளேட் அந்த ஆரியா கெஞ்சுவான்ல, என் கொஞ்சம் விடுறான்னு கேக்குறேன். அந்த ஆளு கேட்டாலும் கேட்பான். அந்த அளவுக்கு அதான் எப்படி எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா ராகவா? ஆமா, அந்த மாதிரி பாவம் வார வாரம் அவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அது கூட போடாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவா இருக்க பாக்குறோம். இன்னைக்கு நம்ம உண்மையை சொல்லிரு, அந்த வன்மத்தை கக்கிரு என் மேல. வேற யாருனால உன்னாலதான். நீதான் எந்த டாபிக் எடுத்து இவன் என்ன பண்ணா, ஒரு 2.5 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து, அண்ணே நானும் பிஜிலி பட்டோஸ்கையும் சேர்ந்து பூம் பூம் பூமர் பார்ட் 2 பண்ண போறோன்னே. அப்ப வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சென்டியா பேசிட்டேன். சர்ரா என்னை விட்டுட்டு பண்றல்லடான்ற மாதிரி பேசிட்டோன்னே அதுல இருந்து அவனும் பண்ணாம இருக்கான். இதுக்கு மக்களே, இந்த தங்க மகன்ல அந்த ராதிகா பண்ணோம்ல, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கினதுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கி வச்சிருப்பல, அது மாதிரி எந்த டாபிக் எடுத்தாலும் நல்ல டாபிக்கா இருக்கே, நார்தான் நல்லா இருக்குமே, என்ன என்னாலதான் இருக்க முடியல அப்படின்னு பேசுறேன். நான் என்ன பண்றது? இல்லாம ரேண்டம் டாக்ஸையும் கெடுத்துட்டான் இந்த டிக்டாக் பெருமையை. சரி, ஓகே. ரொம்ப சொந்த கதை பேசாம டாபிக் உள்ள போயிருவோம். இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மாம் தமிழர் தம்பியா மாறுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அந்த டாபிக் என்னன்னா, இதத்தான் பண்ணிட்டாங்களே டிஸ்டோபியன் ஏரான்ட்டு. இல்ல அந்த மாதிரி சொல்லல, எக்ஸாக்டா அப்படி இல்ல. நம்ம எப்படி இருந்தா இன்வேஷன் ஆஃப் மடக்கான்ஸ். இவங்களோட டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வேஷன் ஆஃப் மடக்கான்ஸ். ஏன்னா நான் அன்னைக்கே ஒரு ரீசெண்டா ஒரு சம்பவம் ஆச்சு. நான் ஹேர்கட் கடைக்கு போயிருந்தேன். சரிங்களா, வழக்கமா வெட்டுற ஆள் இல்ல, ஒரு வடக்கான் பாய் தான் இருந்தாரு. பையா இந்த மாதிரி வெட்டுங்க, லாங்குவேஜ் ப்ராப்ளம். அவனுக்கு தமிழ் தெரியல, எனக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும். என்ன கேட்டுக்கோங்க மக்களே, இந்த கலைஞர் வீட்டு குடும்பம் நடத்துற ஸ்கூல்ல மட்டும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்களேன்ற மாதிரி அண்டர்டேக்கர் வந்து ஹிந்தி எதிர்ப்பு எல்லாம் பேசிட்டு ஹிந்தி தனக்கு தெரியும் என்பதை ஹிந்தி எதிர்ப்பு பேசல. ஆரியா அண்டர்டேக்கர் இல்ல, ஹிந்தி கத்துக்கிறது தப்பு இல்ல, ஹிந்தி திணிக்கிறது தான் தப்பு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது எப்படி கலைஞர் குடும்பம் நடத்துற ஸ்கூல்ல வந்து ஹிந்தி வச்சிருக்கலாம் நீங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி வைக்கலன்னா எப்படி
சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆகும். என்ன முட்டாத்தனமா பேசுறீங்க? இத நான் சொல்றனால நீங்க என்னை ஊப்பின்னு நினைக்கலாம். அதான் அது தீம்ஸ் டெம்ப்ளேட் இல்லையா? ஆமா. என்ன அவன் என்ன பண்ணிட்டான், என்ன ஒழுங்கா எடுக்காம ஒழுங்கா லெவல் பண்ணாம அப்படியே அமிச்சிட்டான். அப்படியே விட்டான். ஓகே பாய் பினிஷ் அப்படின்ட்டான். வேற 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 வழியே இல்லாம நான் மொட்டை அடிக்க வேண்டியதா போயிருச்சு. என்னடா முட்டை எடுத்துட்டு வந்திருக்க? காரணம் அதுதானா? ஆமா 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 ஆமா. நான் கூட பார்த்தேன், திடீர்னு அண்டர்டேக்கர் வர மொட்டை அடிச்சுட்டு வரான். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? என்ன அண்ணே ஒரு சம்பவம் ஆகி போச்சுன்னே. இந்த மாதிரி நீ என்னடா மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்க? அதான் அருண் விஜய் டெம்ப்ளேட் மாதிரி எங்க வீட்டுல வீடா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவன் சம்பந்தமே இல்லாம மொட்டை எடுத்துட்டு வந்திருக்கான்ற மாதிரி. என்ன அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க மண்டே. இதெல்லாம் தான் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ். நீங்க எந்த கடை போனாலும் ஒரு வடக்கம் வந்து உட்காந்துக்கிறான். இத பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணா வந்து நான் இருக்கிற ஏரியாலயே வந்து இந்த மிகப்பெரிய ஒரு இன்வேஷனே இருந்துருந்துச்சு. இப்போ இவனுங்க இந்த லாக்டவுன்னால வந்து கொஞ்சம் எல்லாரையும் பூச்சி வெளியே அனுப்பி விட்டானுங்க. நோ 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 வடக்கன் வந்து சேரும் ஒரு தமிழக இடம். சோ என்ன பண்றான் இங்க, அதாவது எப்படி சொல்ற, ஒரு குறிப்பிட்டதா சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குண்ணா, ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இருக்கு. சோ அதுக்காக வருவானுங்க அவனுங்க. அந்த ஊர்லாம் விட்டு போட்டு எப்பவுமே இந்த ஊருக்கு தான் வருவானுங்க. இவனுங்க வரவனுங்க சும்மா வராம கூட கொரோனாவே தூக்கி வந்துட்டானுங்க. வந்ததுல என்ன ஆச்சுன்னா மொத்த ஊருக்கே வந்து பரப்பி விட்டானுங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலையே லாக்டவுன் பண்ணி மொத்தமா மூடி வச்சிட்டானுங்க. ஆக மொத்தம் வந்து மொத்தமா மூடி விட்டு மொத்தமா கிளம்பி போயிட்டானுங்க. அதான் இந்த அனுப்பி விட்டு இருந்தானுங்க. அப்போ அனுப்பி விட்டானுங்க பஸ் ஏற்றி போயிட்டு வாங்குறான்னு. இந்த பகவதியில வரும்ல, ஒரு ஆள் தானே சொன்னேன், ஊரே வந்து தின்னுகிட்டு இருக்குன்ற மாதிரி. ஒரு கிராமமே உட்காந்து தின்னுகிட்டு இருக்கு. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தி இருக்க ஏரியா வந்து இருக்கிற எல்லா லாட்ஜ், ரெண்ட் ஹவுஸ், அதாவது ரெண்ட் விடுற டெனன்ட் ஹவுஸ் எல்லாமே வந்து பீகாரியன்ஸ் அந்த மாதிரி வந்து, பீகார் மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம், வடக்கன்ஸா இருப்பானுங்க. ஸோ வடக்கன்ஸ் வந்து அங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டே ஆயிட்டானுங்க. அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, உயிரோட இருக்க வரைக்கும் இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்துட்டானுங்க. நம்ம இல்ல அவனுங்க ஊர்ல இருந்தா அவனுங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, அதனால செத்தாலும் தமிழ்நாட்டுல சாவோன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க போல. வந்துட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி தான். நான் இது வந்து பெருசா சொல்ல வரல, இன்வேஷன் சொல்ல முடியாது. இது வந்து இன்வேஷன் சைட்ல வராதுதான், ஏன்னா உயிர் காப்பாத்துறதுக்காக வந்துக்கிறான். ஸோ இன்வேஷன் சைட்ல போனா வந்து நம்ம அண்டர்டேக்கர் சொன்ன மாதிரி வந்து எல்லா கதைக்கும் ஒருத்தந்துடுறோம். எது சொன்னாலும் வந்து அவன் பார்த்துக்கு அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு செய்வான். அவன் கிட்ட போயிட்டு பயான்னு நின்று இருக்க வேண்டாம். இல்ல ஆக்சுவலி அண்டர்டேக்கர் வந்து இன்வேஷன்ங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப இட் இஸ் a very hard word to useங்கிற மாதிரி நீங்க நினைக்க வேணாம். ஆக்சுவலி அது வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து உண்மை, சரியா? அதாவது இப்ப நீங்க வந்து துணி இண்டஸ்ட்ரிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இப்ப வந்து தமிழர்கள் கையிலேயே இல்ல அந்த இண்டஸ்ட்ரி. நீங்க எந்த துணி கடைக்கு போனீங்கன்னாலும் எக்ஸப்ட் சரவணா ஸ்டோர்ஸ், எந்த துணி என்னன்னா சிவகுமார் சபதம் மாதிரி 10 திருந்தின்னு போயிட்டாங்க அந்த மாதிரி. இல்ல உண்மைதான். ஆக்சுவலி நீ வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ், சரியா? அதாவது வந்து இது பார்த்தா துணி இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து இந்த ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி, இதெல்லாமே நீ போய் நீ ரேண்டமா உங்க ஏரியாவில் இருக்கிற ஹார்ட்வேர் கடைக்கு போய் அது கண்டிப்பா வந்து ஒரு வழக்கம் கிடையாது. இங்கேயும் அப்படியேதான், எலக்ட்ரானிக் கடை வந்து பாதி இது அப்படிதான் வச்சிருக்கானே. எலக்ட்ரானிக் கடைக்கு போனா அவன் தான் இருப்பான். நீ வந்து ஒரு துணி கடைக்கு போனீங்க, ஆமா நீ சொல்ற மாதிரி ஆக்சுவலி விலை எல்லாம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா குஜராத்ல இருந்து கொண்டு வந்துடுறானுங்க. சூரத், குஜராத்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இருந்து அங்க இருக்கிற சீப்பான ஐட்டம் எல்லாம் கொண்டு வரானுங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். நீ பார்த்தனா சேல்ஸ்மேன் எல்லாம் வந்து நம்ம ஊருக்காரனா இருப்பான், சரியா? மோஸ்ட்லி
சேல்ஸ்மேன்லாம் வந்து நம்ம ஊர் பொண்ணுங்க, நம்ம ஊர் பசங்க எல்லாம் இருப்பானுங்க. நம்ம ஊர் கடை தான் போல இருக்குன்னு போயிட்டு கல்லா வந்து நீ காசு கொடுக்க போகும்போது வாங்கப்பா இன்னும் அவன். ம். சரியா? சோ வந்து ஆக்சுவலி இன்வேஷன்ன்ற வார்த்தை வந்து கரெக்ட் தான். ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ வந்து இவங்க வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கிடையாது. இப்போ இப்ப ஜென்ரலா இப்ப நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, அது கடைகள்ல போனா கூலியாவும் அவங்கதான் இருக்காங்கன்ட்டு. அதுவும் உண்மைதான். நான் வந்து இப்ப நான் யூனோ ஐ எம் லிவிங் இன் ஆலபாமா. சோ ஆலபாமால ஓ இது யூபி கிளாரிஃபை பண்ண வேண்டியது. ஆமா ஆமா, இதை யூபி வேற கிளாரிஃபை யூபின்னு பண்ண சொல்லு. வேண்டியது. சரியா? நிறைய பேர் உண்மையான ஆலபாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கடா. இந்தியன் ஆலபாமா ஆமா கைஸ். ஆமா நான் ஆமா. நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்தியன் ஆலபாமா கூட இல்ல, சவுத் இந்தியன்ஸ் ஆலபாமா. ஆமா, சவுத் இந்தியாஸ் உத்தரப்பிரதேஷ், சவுத் இந்தியாஸ் ஆலபாமா எல்லாமே தான். சரியா? என்ன விஷயம்னா இப்ப ஆனா ஆனா நான் ஐ எம் லக்கிலி ஐ எம் நாட் ஃப்ரம் சவுத் கோயம்புத்தூர் சவுத். அதாவது இந்த இந்த சங்கி லேண்டா இருக்கிற கோயம்புத்தூர் சவுத் கிடையாது. நானு ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர் நார்த். அது அது மட்டும் நான் கொஞ்சம் பெருமையாவே இது சொல்லிக்கிறேன். இந்த யூடியூபர் கிரிக்கன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, அந்த ஏரியா போயிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா, அந்த அந்த ஏரியால தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ என்ன இருங்க சொல்ற? இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். சைபர் தமிழ் அண்ணன் வீட்டுல தானே இருக்கீங்க, வீட்டு பக்கத்துல. என்னது? யாரு? சைபர் தமிழ் அண்ணன் சுகேன் இல்லடா, விலாகர். பிராங்க் பண்றோம். சொல்றேன் நீ சொல்றேன் எப்படி அண்டர்டேக்கர். நீ எப்படி தெரியுமா இருக்க? அன்புமணி மாதிரி இருக்கல. எங்களுக்கும் எங்களுக்கும் அம்பேத்கர் பிடிக்கும் பிரான்ஸ். அதான் மோகன்ஜி பொதுவானவர். ஆமா அது மாதிரி அதைத்தாண்ட நாங்களும் சொல்றோம். என்ன நீ என்னத்த எங்கள்கிட்ட சொல்றது? இல்ல கோயம்புத்தூர்னாலே சங்கி லேண்ட் தானே. இதெல்லாம் நார்த்து சவுத்து. அப்படி என்ன ப்ரோ ஸ்டீரியோடைப் பண்றீங்க? என்ன ஒரு ஸ்டீரியோடைப். சரி ப்ரோ. எங்க ஊர்லயும் ப்ரோ 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 எங்க ஊர்லயும் செவுரு முழுக்க நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் ப்ரோ எழுதிருக்கு. ரைட். ஐபேக்ல சேரணும் ஆசையே இல்ல. ஐபேக்ல சேரணும், அமௌண்ட் வரணும்ன்ற ஆசையே கிடையாது உனக்கு. கிடையாது. இத வந்து நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன்னா சரியா? இவனுங்க வந்து அந்த முடியல அப்படி பூசி அப்படி சொல்லுவானுங்க, நீ என்ன இருந்தாலும் நீங்க ஓபி தானே ப்ரோ, டிஎம்கேக்கு முட்டு கொடுப்பீங்க. அதெல்லாம் கிடையாதுடா. செவிறு பிடிச்சிட்டு இருக்காங்க ஊர்களுக்கு. டேய், எந்த பக்கம் திரும்பினாலும் இன்றைய முதல்வர் ஸ்டாலின், நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உதயனாதான் மாசு, மிச்சவெல்லாம் கால் ஜூஸு. ஊபி கன்ஃபார்ம். எவ்வளவு நேரம் தான் போன்லயே எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? லேப்டாப் சிஸ்டம் எல்லாம் வாங்கணும்னு ஆசை கிடையாது உங்களுக்கு எல்லாம்? இது அந்த 200 ரூபாயில ஒரு இதுக்கு 200 ரூபாய் வச்சா கூட 4-5 இது போட்டா அமௌண்ட் வருது இல்ல? ஒரு எபிசோடுக்கு 200 வச்சா கூட ஆர்டில 2, ஆர்டில மாசத்துக்கு 1, அதாவது வாரத்துக்கு 1 பண்றோம்னே வச்சுப்போம். சரியா? ஆர்டில 4, டிடிகேல 4. சரியா? 8 × 2 1600 ரூபாய் ஆளுக்கு 2 பேருக்கும் சேர்த்து அமௌண்ட். சரி, ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வாழ்றது வந்து சங்கி லேண்டா இல்லாட்டியுமே பெட்ரோல் பங்கு, சரியா, நிறைய டீ கடை, இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல எல்லாம் வந்து இந்த தினக்கூலிகளா இருப்பாங்க தெரியுமா? ஆமா. அப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாத்துலயுமே தினக்கூலிகளா இருக்கிற பெட்ரோல் போடுற பையன், செங்கல் தூக்கிட்டு போற பசங்க, இது எல்லாமே வந்து தமிழர்கள் தான் இருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட. நான் இந்தியாவில இருந்து நான் இந்தியாவை விட்டு கிளம்பும் போது கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் தமிழர்கள் தான் இருந்தாங்க. சரியா? நான் 2 வருஷம் கழிச்சு திரும்ப ஊருக்கு வரேன். டீ கடையில இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து இவங்கதான் இருக்காங்க. அத வந்து நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஊர்ல இருக்கிறத விட நம்ம ஊர்ல அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க ஊரை விட நம்ம ஊர்ல அவங்களுக்கு வந்து சேலரி அதிகமா கிடைக்குது. எல்லாம் வந்து அதனாலதான் அவனுங்க இங்க வரானுங்க. இத நம்ம தப்பு அவனுங்க கிடைக்குது. நானு இங்க உள்ள தமிழர்கள் எல்லாம் வந்து வருமானம் வந்து கூட கேக்குறானுங்களாம். ஆனா இப்ப வடக்கன்ஸ் வரானுங்கன்னா அவனுங்க ஒரு அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது வந்து இதுக்கு காரணம் அவங்க ஊர்ல விலை கம்மியா, அதாவது அவனுங்களுக்கு சம்பளம் கம்மியா கிடைக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம ஆளுங்களோட வரட்டு கௌரவம்.
சரியா? நம்ம ஆளுகள்லயே சில வேலைகளை வந்து நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் நான் எதுக்கு செய்யணும்ன்ற மாதிரியான மென்டாலிட்டி நம்ம ஆளுகள்கிட்ட அதிகமாவே இருக்கு. சரியா? இப்ப முடி வெட்டுறது கூட அவங்க பரம்பரை தொழிலா இருந்தா மட்டும்தான் முடி வெட்டுறாங்க. இல்லாட்டி என்ன சொல்றானுங்க, இது வந்து கீழ் ஜாதிக்கு பண்றாங்க, நம்ம எல்லாம் எப்படி முடி வெட்ட முடியும்? எங்க அப்பா கடையில நான் முடி வெட்டுறேன்னு கேட்டா கூட வர்ற கஸ்டமர் சொல்லுவாங்க, என்னப்பா நீ டாக்டருக்கு படிக்கிற, நீ எதுக்குப்பா இந்த வேலை எல்லாம் பாரு? ஏன்டா எங்க அப்பா பண்றாரு அதை. சரி, எங்க அப்பா பியா வந்து அதை பண்ணிதான் என்னைய படுக்க வைக்கிறாரு. நான் அதை பண்றதுல என்ன தப்பு? சோத்துக்கு என்ன பண்றது? பியாக்கு கையில தொழில் இருக்கு. இது நீங்க 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 என்ன மனு தர்மம் மாதிரி பேசுறீங்க? அப்படி சொல்லிக்க. ஐயோ, நினைக்கலாம் அந்த அந்த tone ல பேசுறது. பாத்தியா, எதை பத்தியுமே பேச முடியாது. ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரியுதா? இப்படி பேசினா மூச்சுன்றாங்க, அப்படி பேசினா சங்கின்றாங்க. எப்படிதான்டா பேசுறது? இப்ப இப்படி பேசினா தம்பி அப்படின்றாங்க. அப்படி பேசினா தம்பி என்ன பேசுறது? இப்ப வந்து அதுதான் இவன் சொல்றது வந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ் லெவல்லையும் சரி, சின்ன லெவல்லையும் சரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்குது. அது வந்து ஆமா. அப்படி பார்த்தா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் அண்ணன் ஒரு கருத்து சொல்லிடுறேன். அப்படி பார்த்தா நம்ம வாரம் சேவ் பண்ணும்போது அப்ப நம்மளே அதானே. அது உண்மைதான், கரெக்ட் தான். அப்புறம் என்ன? சரி, ஓகே, ஒத்துக்க மாட்டானுங்க, என்னவாது உருட்டுவானுங்க. எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு வராது. நான் இங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஏரியாவே இருக்கும், வடக்கன்ஸ் இருப்பானுங்க. அவனுங்க இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையா பல கடைகளில் இருக்கானு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் கடை, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு கடை, அந்த மாதிரின்ட்டு இங்கே நிறைய பேர் இப்போ வந்திருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். அது வடக்கன் இதுன்னு சொல்லும்போது, நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து ராஜஸ்தான்லேருந்து தான் வருவான். அவன் என்ன பண்ணுவோம், அது எல்லாரும் டெய்லி தான் இங்கே தான் அதே ஏரியாவில் தான் இருப்பான். அதனால எங்கள் ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணி வருவான். நீ என்ன மாறலியாட்டா ஆயிட்ட? டெய்லி நானும் இப்போ அப்படி சொன்னோன்னே அவனை மட்டும் ஆனால் ஒரு தனித்துவமாக வைப்பானுங்க. இவன் ராஜஸ்தான்லேருந்து வரான்டா, இவன் கேமல் அது இதுன்னு அவன் ஒரு தனி ஏலியன் கிரகத்துலேருந்து வர மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் இவனுங்க சாரிடா, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அது ஒரு மாதிரி ஸ்டீரியோடிபிக்கல் ஜோக்கா இருந்தாலும் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. எதுன்னு கேமல். ஆனா அவனுங்க அப்படித்தானே பாப்பானுங்க உண்மையிலே. இங்க கேமல்லாம் பாத்துருப்பான்டா, டெசர்ட்லாம் பாத்துருப்பான், டெசர்ட்ல இருப்பான், அப்படி இப்படின்னு பாப்பானுங்க. அவன் சப்பாத்தி எடுத்து திங்கிறே தினமும் வேலையை சுத்துவானுங்க அவனுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பாடி ஷேமிங்க்கு எதிரானவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜோக்குக்காக நான் அப்படி சொல்லல. இது வந்து நான் எந்த ஷேமிங்கும் பண்ணலடா. அப்ப இருந்த நிலவரம் அப்படி. சப்பாத்தி கண்டிலாம் அவ்வளவு சண்டை போடுவானுங்க. இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆமாடா, ஆனா என்னதான் நம்ம வீட்டுல சப்பாத்தி செஞ்சாலும் அவனுங்க செய்யற சப்பாத்தி வந்து தனி ரகமா இருக்கும்டா, தனி டேஸ்டா இருக்கும் அது. ஆமாண்ணே. அவனுங்க கொண்டு வர்ற சப்பாத்தி மட்டும் விசித்திரமா இருக்கும், அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நெய் ஒரு மாதிரி போட்டுருப்பானுங்க. நம்ம வீட்டுல என்னதான் யூஸ் பண்ணுவோம், அவங்க நெய் யூஸ் பண்ணுவாங்க. அங்க வீட்டு பக்கத்துல ஒரு இது சேட்டு ஃபேமிலி இருந்துச்சு. அவங்க கிட்ட தான் ஓரளவுக்கு ஹிந்தியே கத்துக்கிட்டேன். முன்னாடியே ஒரு பாட்காஸ்ட் சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுல பொண்ணு இருந்துச்சான்? இல்லடா, பசங்க 2 பேருமே பசங்கடா. அண்டர்டேக்கர் எப்படி நினைச்சிட்ட? அதான் என்ன போய் தப்பா நினைச்சிட்டேடா. அண்டர்டேக்கரை பத்தி உங்களுக்கு தெரியாது, ரிக்வெஸ்ட் எனக்கு 2 நிமிஷத்துல லைக் பண்ணுங்க. ஐயோ, அங்க அது ஃபீடுல எடுத்தோடனே வந்துச்சு, வந்து லைக் போட்டாங்க. நான் என்ன எஸ்கே நான் வாங்க டாக்கர் மாதிரி எல்லாத்துக்கும் லைக் போட்டு வைக்கிறதுக்கு அவங்க தேங்க்யூன்னு போடுவாங்களா? என்ன கிரிஞ்சு பண்ணி. புது ஸ்டாக்கர் யாரு தெரியுமா? புஷ்பா ஃப்ளவர்.
அவதான் ஸ்டாக்கரு. என்ன அவ பேர் என்னது? ஸ்ரீவல்லியா அவ பேர் அந்த படத்துல? ஆனா அவனும் தானே ஸ்டார்ட் பண்ணுவான். அவனும் தான் நான் ஸ்டார்ட் படம் பண்ணான். பார்க்கல. புஷ்பா ரெண்டு பேரும் ஃப்ளவர் இல்லடா, ஃபயர் பவரா பவர் பயிறு தீச்சட்டி ஃபயர். தெரியுதுடா. தமிழ்ல வர்ற டப்பிங்ல வந்து அவனுக்கு ஒரு மாதிரி லிஸ்ட் இருக்க மாதிரி பேசுறான். நாம புஷ்பா ஆஜுங்கிறான். நாம ஆமா அப்படியா? புஷ்பராஜ். அந்த ஒரு வடிவேலு ஜோக்கு இருக்கு தெரியுமா? ஆங்கனே எது ஆங்கனேவா? ஓ வாங்கனேதான் அப்படி சொல்றியான்னு கேட்பான் தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. வாய்ஸ் சேமிங் பண்ணாதீங்க ப்ரோன்னு வர போறானுங்க பாரு. இல்ல அந்த மீம் போட்டிருந்தானுங்கடா. அத சொல்றேன்டா, நான் இத ஜோக்கா சொல்லலடா. சொல்றேனே ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சரியா? பண்ண உடனேதான் தெரியுது இந்த இது தமிழ் டப்பு மட்டும் ஏன்னா கேவலமா இருக்கு. அதை பார்த்து தவிர மத்த டப்பிங்கே ரொம்ப கேவலமா இருக்கு. அதுதான் நானும் இப்ப சொன்னேன். அவன் ஆளு பேசுறதே வந்து ஒரு மாதிரி புஷ்பா ஆஜுங்கிறான்டா அவன். புஷ்பராஜ் எவர் தெல்லேக அப்படின்னா அது வந்து தெலுங்குல வந்து அவனுக்கு வந்து அந்த இந்த ஸ்லாங் என்னமோ போட்டிருப்பாங்கடா. தெலுங்கானா ஸ்லாங், சாரி சித்தூர் ஸ்லாங் போட்டிருப்பாங்கடா. அது வந்து அவன் அல்லு அர்ஜுனை வந்து அவங்க ரொம்ப வருஷமா பாக்குறாங்க. அவன் வித்தியாசமான ஒரு ஸ்லாங் பேசுறது வந்து அங்க வந்து அது ஒரு யூஎஸ்பி. அல்லு அர்ஜுன் ஹாஸ் யூஸ்ட் அன் ஆக்சென்ட்ங்கிறது. இங்க இதுதான் அவன் படமே அபிஷியலி ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி வந்து இதுல எதுக்கு அவனுக்கு ஒரு ஸ்லாங் போட்டிருக்கீங்க? இதுல அவன் சாதாரணமா பேசுற மாதிரி போட்டிருந்திருக்கலாம். அவனுக்கே தமிழ் தெரியும், அவனே பேச விட்டுருக்கலாம். அதுக்கு என்ன பண்றானுங்க பாரு. எங்க ஆளு பாரு ட்ரிபிள் ஆர்ல வந்து என்ன அவன் பேர் என்ன, 2 பேரு ஓன் வாய்ஸ்ல தான் பேச வைக்கிறாரு. ஆமா, அது எவ்வளவு கிரிஞ்சா இருக்கு தெரியுமா? ஓ ஹீரோ நட்பு கூட எதுவும் இல்லடா பாவா அப்படிங்கிறாயா? அவன் தெலுங்கு தமிழ் தானே பேசுறான் ட்ரெய்லர்லயே. அப்படியா? ஆமா, ட்ரெய்லரே நான் தெலுங்குல தான் பார்த்தேன். எனக்கு தமிழ் வெர்ஷன் நான் பார்க்கல. தமிழ் வருஷன்ல உன்னோட எனக்கு வேறு செருப்பு எதுவுமே இல்லடா பாவா அப்படிங்கிறான். இதுக்கு எதுக்குடா தமிழ்ல பேசுறீங்க? அதாவது நீ பாப்பி இல்ல, இப்போ நம்மளே ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நம்ம வாய்ஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம். புரியுதா? என்ன வாய்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, நம்ம நல்லா இருக்கா? மதன் கார்கி சூப்பர்விஷன் வேற பண்ணாராமே. மதன் கார்கி ஓகே சொல்லாம நான் டப்பிங் தியேட்டரை விட்டு வெளியில வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அவன் புண்டைய பண்ணா வாயில அசிங்கமா வருது. என்ன சொல்லு என்ன ஒண்ணு விட எனக்கு சிறிது நட்பு எதுவுமே இல்லடா. வா பூனைகளை வேட்டையாட விட்டுட்டு சிங்கங்களை வேட்டையாடலாம் அப்படிங்கிறான். சோட்டா பீம் டப்பிங் நல்லா இருக்குண்டா, அழகா பேசுவான்டா சோட்டா பீம். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, எனக்கு மட்டும்தான் ஜூனியர் என்டிஆரை பார்த்தா சிரிப்பு வருதா? மாஸ் ஃபீலே வர மாட்டேங்குது எனக்கு அவனை பார்த்தா. எனக்கு அவனை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. இவெல்லாம் மாஸ் ஹீரோன்னு சொன்னா யாரா நம்புவான்ற மாதிரி இருக்கு. அப்படியா? எனக்கெல்லாம் அப்படி சிரிப்பெல்லாம் வரல. எனக்கு அவன் ஆளு பார்த்தாலே எனக்கு சிரிப்பா இருக்கு. அவன் பேச ஆரம்பிச்சானா இன்னும் ஃபன்னா இருக்கும் எனக்கு கேக்குறதுக்கு. ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க, எல்லாரையும் பிடிச்ச கிள்ளிக்கிட்டு இருப்பான். அதுலதான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. தொடையில பிடிச்சு கிள்ளுவானே, பக்கத்துல உட்காந்துருக்கவங்க எல்லாம். என்னடா பிரச்சனை உனக்கு? அடே உண்மையில வீடியோ இருக்குண்ணே யூடியூப்ல கூட. பக்கத்துல எவனாச்சும் உட்கார்ந்து இருந்தா வந்து வம்புழுப்பான், தொடைய பிடிச்சு கிள்ளுவான், சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுலதான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. பெரிய மாறி என்ன மாடிதான் நாளைக்குலாம் சேட்டை பண்ணுவாங்க. சரி ஓகே, டாபிக்ல இருந்து போய் என்டிஆருக்கு போய் எங்கேயோ போயிட்டோம். ஆமா, டாபிக் வருவான். என்ன அவனுங்க டின்னா வச்சிருப்பாங்க, நெய் ஊத்தி தான் முக்காவாசி இதுவே அவங்க நெய் ஊத்தி தான் சாப்பிடுவாங்க வழக்கம் இங்க. இப்ப கிறிஸ்தன் சொன்ன மாதிரிதான், இப்போ அவங்க ஊர்ல பொழைக்க இது இல்ல,
பிளஸ் இங்க இருக்கிறவனும் இந்த கான்ட்ராக்டரா வரானுங்கல்ல, அவங்கள எவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றானுங்க. அந்த அங்காடி தெருவுல வரா மாதிரியே அவனை ஒழுங்கா ஒரு இடம் கொடுக்கறது இல்ல, அவனுக்கு ஒழுங்கா ஒரு சாப்பாடு தண்ணி கொடுக்கறது இல்ல. என்ன, அவனுக்கு காலையில 8 மணிக்கு வந்தான்னா நைட்டு 12:30 மணி வரைக்கும் உட்கார வச்சு அவனை ஷிஃப்ட் போட்டு சுத்தடிக்கிறது, அவன் அவ்வளவு வேலை செய்ய விடுறது. அவன் லிட்டரலா அவன் செக்கு இழுக்கிற மாடு மாதிரி உழைப்பான் அவன். அதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. ஆமா, லிட்டரலா அப்படிதான் இருக்குமா. மாதிரிலேயே நிறைய 2-3 பேர்கிட்ட பேசியிருக்கேன். முன்னாடி வாட்டர் இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால அவன்கிட்ட பேசியிருக்கேன். அதனால என்ன பையா 12 to 13 hours ஒர்க் ஷிஃப்ட் இருக்கும் எனக்கு. என்ன லிட்டரலா அவனுக்கு ஒழுங்கா ஒரு இடம் தூங்க கிடைக்காது. இந்த 40 பேர் கூட படுக்க வைப்பானுங்க அவனை. என்ன, அதெல்லாம் இவனுக்கு உச்சக்கட்ட இவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உறிஞ்சு அனுப்ப முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவன் உறிஞ்சு அனுப்புவானுங்களா. பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆனாடா நார்த் சைட்லயுமே அந்த மாதிரி தான் வேலை இருக்குமா, ஆனா கம்மியான சம்பளமா. ஒரு டாக்குமெண்ட்ரியில பார்த்திருந்தேன். ஓ, நீ என்ன நினைக்கிற கிருஷ்ணன் இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை பத்தி? இவனுங்க அந்த தரமணியில கூட வரும்ல, அது உண்மைதான்டா. அதாவது இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது. எப்பயுமே வந்து ஒருத்தன் வெளி ஊர்ல இருந்தோ வெளிநாட்டுல இருந்தோ வந்து உழைக்கிற ஒருத்தனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுங்களுக்கு நல்லா தெரியும் இவன் வந்து வெளியூருக்காரன், இவனை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலும் ஏன்னு கேட்க நாதி இல்லைங்கிறது வந்து அவனுக்கு தெரியும். இப்ப நம்ம வெளிநாட்டுல போனாலுமே இப்ப துபாயில வேலை செய்யறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம் வந்து இதுதான். ஒரு சாதாரண ஒர்க் ஹவர்ஸை விட எங்களுக்கு வந்து அதிகமான ஒர்க் ஹவர்ஸ் தான் இருக்கும், அதிகமான வேலை தான் இருக்கும், ஆனா அதுக்கு ஏத்த ஊதியம் இருக்காது. இங்க இருக்கிறத விட கம்பேரிட்டிவ்லி அங்க ஊதியம் அதிகமா இருக்குங்கிறனால நம்ம அங்க வேலை செய்யறோம். ஆனா நாங்க வேலை செய்யற அளவுக்கு வந்து அவங்க வந்து காணாது. இங்க இருந்துமே சவுத் இந்தியால இருந்து தாராவிக்கு போறவங்கமே அந்த மாதிரி தானே இருந்திருப்பாங்க. அதத்தான் சொல்றேன். அது வந்து எல்லா இடத்துலயுமே வந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி காமன் திங். இட்ஸ் அ பேட் திங், இட்ஸ் அ ராங் திங் டு டூ. ஆனா இட்ஸ் அ வெரி காமன் திங். ஏன்னா அவனுங்களுக்கு தெரியும், அந்த முதலாளிகளுக்கு தெரியும் இவன் வந்து நாதியற்றவன், இவனை வந்து நம்ம எவ்வளவு வேணா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், மிஞ்சி மிஞ்சி போனா வேலையை விட்டு போவான். ஸோ இவனை மாதிரி இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணிக்கிட்டா போதும், இவனால நமக்கு பிரச்சனை வராதுங்கிறது வந்து எல்லா முதலாளிகளுமே செய்யறதுதான். அதனாலதான் வந்து இந்த தொழிலாளர்கள் யூனியன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றது. இவனுங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. ஏன்னா இவனுங்க எல்லாம் வந்து எப்படி சொல்றது, இமிகிரண்ட் ஒர்க்கர்ஸா இருப்பானுங்க. ஒரு கொஞ்ச நாள் இங்க வேலை செய்வானுங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போவானுங்க, அப்படி சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. அவனுங்க யூனியன்ல எல்லாம் இருக்கானுங்களா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆமா, அவங்களுக்கு யூனியனும் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கான்ட்ராக்ட், பொதுவாவே கான்ட்ராக்ட் லேபர்ஸால யூனியன் ஜாயின் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ரூல் மாதிரி. நீங்க வந்து ஒன்னா பெர்மனன்ட் ஒர்க்கரா இருக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒர்க்கரா இருக்கணும். அதனால கான்ட்ராக்ட் பேஸ்ல வரவங்களுக்கு யூனியன் சப்போர்ட் பண்ணாது, அவங்களோட இதுதான்ற மாதிரி ரூல்ஸ். அதத்தான் வந்து இவனுங்க வந்து அவனுங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறானுங்க முதலாளிகள். ஒரு சர்வே எடுத்தப்ப 10 லட்சம் பேரான இங்க இருந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்தப்ப அந்த சர்வே எப்படி எடுத்தாங்கன்னா ட்ரெயின்ல வர அன்ரிசர்வ்டு கேட்டகரி வச்சு எடுத்திருக்கானுங்களாம். ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்குன்னு இல்ல, வருஷ கணக்குன்னு நினைக்கிறேன். வருஷ கணக்குல இவ்வளவு நாள் அப்படி வச்சிருவானுங்க நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பார்த்தா கம்மி தான்டா. 10 லட்சம்ங்கிறதுலாம் வந்து ரொம்ப கம்மியான நம்பரா தான் எனக்கு தோணுது. அதை விட அதிகமாவே இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா எங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்டா. எங்க அம்மாக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். அங்க வந்து அதாவது அங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ரூல் என்னன்னா வந்து பேஷண்ட் வந்து வீல் சேர்லயோ ஸ்ட்ரெச்சர்லயோ இருந்தா நம்ம வந்து கூட இருக்கிற பைஸ்டாண்டர் வந்து அவங்கள தள்ளிட்டு போக கூடாது. சரியா? நம்ம வந்து வீல் சேர்ல தானே இருக்கு, இப்ப நமக்கு செகண்ட் ஃப்ளோர்ல எனக்கு வீல் கொடுத்துருக்காங்கன்னா வந்து நானே எங்க அம்மாவை தள்ளிட்டு போக கூடாது செகண்ட் ஃப்ளோருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஷிஃப்டிங் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 20-30 பேரை வந்து ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட வேலையே வந்து ஷிஃப்டிங் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் A to B. இதுதான் அவங்களோட வேலையே. சரியா? அதுல 30 பேர் இருக்கானுங்கன்னா 30 பேருமே வந்து
இந்த நார்த் ஈஸ்ட் தோழர்களா தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து ரேசிஸ்டா இருக்கான்னு தெரியல. லைக் தே லுக் லைக் பீப்புள் ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட். இந்த ஒரு ஒரு விதமான சைனீஸ் முகங்களா தான் இருக்கே ஒழிய அதுல அந்த ஷிஃப்டிங் பாய்ஸ் ஷிஃப்டிங் கேர்ள்ஸ்ல அதுல ஒரே ஒரு பொண்ணோ 2 பொண்ணோ தான் இருக்கு அந்த ஷிஃப்டிங் கேர்ள்ஸ் இதுல அந்த கேங்லயே எல்லாம் பாய்ஸா தான் இருக்காங்க. அது எல்லாருமே வந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்தவங்களா தான் இருக்காங்க. ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. இப்படி ஒரு ப்ரொஃபஷனையே கிரியேட் பண்ணி அவனுங்களுக்கு வேலை கொடுத்து வச்சிருக்காங்க. புரியுது புரியுது. ஓகே, நான் இது என்ன சொல்ல சாரி மக்கள், ரொம்ப நாள் சொன்னதால எங்களுக்கே வந்து ஒரு கரெக்டான ஃப்ளோ இல்லாம முக்கியமான பிளஸ் இந்த பாட்காஸ்ட்க்கு ஸ்கிரிப்டிங்கும் பண்ணாத காரணத்தினால் எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் நண்பர்களை சொன்னானுங்க, அண்ணன் இப்படி ஒரு ரெக்கார்டிங் பண்ற வழிவான்னு கேட்டான். வந்து போக போக நாங்க வந்து பழைய ஃபார்முக்கு வருவோம் என்பதை மாஸ்டர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்புறமா லாரியில அம்பு விடுவோம். மாஸ்டர்னா என்ன மாஸ்டரா? பரோட்டா மாஸ்டரா இல்ல வேற என்ன மாஸ்டரா? இது சிவாஜி படத்துல வர மாதிரி எல்லாம் மாறிடுச்சு, இது மட்டும் மாறல. மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஜோக்ஸ் எல்லாம். நானே வந்து டிப்ரெஷன் டேனியல் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். நான் ஆக்சுவலா நடுவுல அப்படி பிளான் வச்சிருந்தேன், யாருமே இல்ல நம்மளே டிப்ரெஷன் டேனியல் மாதிரி பேசி எபிசோட் விடுவோம். இதுல ஆக்சுவலி ஆங்ஸைட்டி அண்டர்டேக்கர் நல்லா இருக்குறாரு. ஆமா. என்ன இதுல ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, நான் வந்து ஒரு விஷயமா சென்னைக்கு வந்திருந்தேன். அப்ப வந்து நானும் அண்டர்டேக்கரும் என்ன பண்ணோம், இந்த அஸ்வத்னு ஒரு பையன் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் மைக் ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்கான். இப்ப நான் அந்த மைக்ல ரெக்கார்ட் பண்ணல, சாரி. ஏன்னா வந்து இப்ப நான் ஹெட்செட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து அதுக்கு இன்னும் ஸ்பிளிட்டர் வாங்கல. ஹெட்செட்டும் மைக்கும் போடுற மாதிரி ஸ்பிளிட்டர் இன்னும் வாங்காத காரணத்தினால் அதை நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணல. என்ன பண்ணோம், அந்த மைக்கை போட்டு நானும் அண்டர்டேக்கரும் சேர்ந்து ஒரு எபிசோட் ஒன்று ரெக்கார்ட் பண்ணோம். சும்மா அப்படியே ரேண்டமா சும்மா மாதிரி ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணோம். அதான நேற்று உட்காந்து கேட்கிறேன், அதுல அது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணோம், சரியா? அத உட்காந்து கேட்கிறேன், அதுல இருக்கிற ஜோக்ஸ் எல்லாமே வந்து அவுடேட்டடா இருக்கு. எப்படின்னா இந்த என்ன சொல்ல போகிறாய பத்தி எல்லாம் நாங்க கலாய்ச்சி வச்சிருக்கோம். பார்த்தா படமே ரிலீஸ் ஆயிருச்சு இந்த 4 நாள் கேப்ல. பிளாக் பஸ்டர் அண்ணே நல்லா இருக்கான். செருப்பு பிஞ்சிரும். நான் நேத்து தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த டக்கர் மன தைரியம் தான். அதான் ஆனா நான் கேக்குறேன், 40 கதை கேட்டானு 40 கதையை ரிஜெக்ட் பண்ணாரு. அந்த 41வது கதை உருப்படியா இருக்கணுமா இல்லையா? எல்லாம் என்ன தெரியுமா போடுறானுங்க, 40 கதையில அஸ்வின் தூங்குனாரு, 41வது கதையில நம்மள தூங்க வச்சுட்டாருங்கிறானுங்க. ஏங்க ஒண்ணுமே இல்லைண்ணே படத்துல. ஒண்ணுமே சுத்தமா இல்ல. வாலில வாட்டிப்பு அந்த ஜோதிகா வந்து அப்படியே ஜோதிகா கேரக்டர் கண்டினியூ ஆந்தா எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவுதான் படமே. தெரியும். நான் கதையெல்லாம் கேட்டேன். ஒன்லைனா கேட்கும் போது நல்லா தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த டைரக்டர் ஒன்லைன் மட்டும் சொல்லியிருப்பாருன்ட்டு அஸ்வின் கிட்ட. அஸ்வினை பத்தி தெரிஞ்சிருக்கும், இந்த 40 கதை கேட்டு தூங்கி இருக்கா சார் இருப்பான் யாராவது ஒருத்தர், சரியா? அஸ்வின் மேனேஜரா யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, 40 கதை கேட்டு தூங்கி இருக்கா அப்படியா? அப்ப இவனுக்கு புரியுற மாதிரி இவனை தூங்க விடாம எப்படி சொல்றது? சார் நீங்க வாலி படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அந்த பிளாஷ்பேக் ஞாபகம் இருக்கு. ஆமா, அதையே நம்ம ஒரு படமா எடுக்கிறோம். நல்லா இருக்கேன், ஓகே போயிருவோம். அவ்வளவுதான் நடந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, அடுத்த ஏகேன்னு சொல்ல வர்றாரு. அடுத்த இல்ல இதெல்லாம் வந்து இப்ப நான் இந்த நானும் அண்டர்டேக்கர் ரெக்கார்ட் பண்ண இதுல சொன்னது இந்த இடத்துல சொல்லலாம், சரியா? இவனுங்க அளப்பு. அதாவது அஸ்வின் மேல ஏன் தெரியுமாடா இவ்வளவு காண்டு இருக்கு எல்லாருக்கும்? அதுக்கு காரணம் அஸ்வின் மட்டும் கிடையாது, இந்த அஸ்வினே இன்னொரு கேங் இருக்கு.
சிவாங்கி. ஆமா ஆமா, அந்த 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 குரூப் பண்ற வேலைதான் இது. என்ன பண்றானுங்க, இந்த அஜித் வந்து என்னை இனிமேல் யாரும் தலை என்று அழைக்க வேண்டாம், இவனுங்க பாட்டுக்கு ஓரமா இருக்க வேண்டியதுன்னு. அது யாரோ அவர் பெரிய ஸ்டார் ஒருத்தர் சொல்றாரு சரியா, அது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் உள்ள பஞ்சாயத்து அது சரியா. அவனுங்க அடிச்சுக்கிட்டு சாவானுங்க சரியா, தவளையனுங்க வேணா அங்கிட்டு இங்கிட்டு பூசிக்கிட்டு கிடப்பானுங்க சரியா. அவனுங்க வந்துட்டு அந்த பேச்ச பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்க ரேண்டமா அவுட் ஆஃப் நோவேர் இவனுங்க வரானுங்க அஸ்வின் ஃபேன்ஸ் சரியா. அவரு அஜித் என்ன சொல்றாரு, இனிமே வந்து என்ன அஜித்னு சொல்லுங்க இல்லாட்டி ஏகேன்னு சொல்லுங்க. இன்னொன்னு இவனுங்க உடனே ஓடி வராங்க, அவரை வந்து நீங்க அஜித்னு வேணா சொல்லிக்கோங்க, ஏகேன்னு சொல்ல வேணாம். ஏன்னா ஒரே ஏகே அது வந்து எங்க அஸ்வின் குமார் தாண்ட. யாரு நீங்க கோமாளி? அந்த ட்வீட் யாரு போறான்னு பார்த்தா இந்த 9th ஸ்டாண்டர்ட் புள்ளிங்க போட்டுனுக்குது. இந்த ஒரு மீம் போட்டிருந்தானுங்க, என்ன மீம்மா தியேட்டர்ல என்ன சொல்ல போயிற ஓடுது, இந்த என்ன பிரா பேண்ட் எல்லாம் உட்காந்து பறந்து அஸ்வின் கத்துற மாதிரி போட்டு இருந்தானுங்க. சாரி இஃப் எனிஒன். என்ன இவனுங்க இது மட்டும் சொல்றாங்க, கலாங்கிற பட்டத்தை நாங்க எடுத்துக்கலாமான்னு கேக்குறானுங்க இவனுங்க. யாரு? அஸ்வின் ஃபேன்ஸ். அவருக்கு இனிமே கிடையாது, அப்ப நாங்க இனிமே அஸ்வினை தலைன்னு போட்டுக்கலாமா? யாரு நீங்க? இது பரவாயில்ல, இது பரவாயில்ல, சொல்ல மாட்டேன். இவனுங்க ஒரு பக்கத்துல பைத்தியம் ஆடிட்டு இருக்கானுங்கன்னா, இவனுங்களுக்கு காம்படிட்டர் கேங்னு இன்னொரு கேங் இருக்கு. அது யாரு? எல்லாம் கவின் அடுத்த தளபதி கவின். ட்விட்டர் பக்கம் போனானுங்களே இந்த பைத்தியம் தான் இருக்கு. தளபதி ஃபேன்ஸ் கூட அடங்கிட்டாங்க, இந்த பைத்தியம் ஆடிக்கிட்டு தெரியுதுங்க இப்ப. புகழ் அண்ணா ஃபேன்ஸ் இருக்கீங்களா? அவனுங்களும் இருக்கானுங்க. இதோட என்ன காமெடினா, டைரக்டர் என்ன மியூசிக் ஆடியோ லான்ச்ல சொல்றாரு, இந்த புகழோட கேரக்டர் வந்து விவேக் சார் பண்ண வேண்டியது, நல்ல வேலை அந்த ஆள் பண்ணல, செத்து போயிட்டா. ஒரே இருட்டா இருக்கு. என்ன சொல்ல போகிறாய் ஒரு ரோஸ்ட்னு போயிடுவோமா? அது வந்து ஒண்ணும் இல்ல, ஏகே வந்து பாக்க வணக்கம் இருக்கிறதுனால நாங்க ஒரே இந்த டாபிக்ல. அவரும் ஆலபாமா தான். அப்படியா? இந்த ஆலபாமால இருந்து வர்ற ஹீரோஸ் எல்லாம் பாரு ஒரு மாதிரி கிராக்கா தான் இருக்காரு. ஆதினா மாஸ் என்ன அன்பரி முற்போக்கெல்லாம் பேசியிருக்காரு ஆதினா. என்ன முற்போக்கு தான் அது, எளிய முறையில் முற்போக்கு. கொள்கைங்கிறானுங்க. கொள்கைன்னு ஏன்டா சொல்றீங்க? ஜாதின்னு சொல்ல வேண்டியதுடா, ஜாதியை தூக்கி போட்டு வாத்தாத்தான்னு சொல்ல வேண்டியது. அது என்ன கொள்கை? கொள்கைன்னா என்ன இவர் என்ன லெஃப்ட் விங் ஐடியாலஜில இருக்காரா இல்ல ரைட் விங் ஐடியாலஜில இருக்காரா? என்ன இது கொள்கை? பெரிய அம்பேத்கர் பெரியாரு இவரு. கொள்கை இருங்க, கொள்கையுமே இல்ல, அதான் ஒரு கொள்கை. அந்த இடத்துல தாத்தா மாதிரி அழகா எல்லாம் பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அதே ஒரு முற்போக்கு தானே, என்னங்க பேசுறீங்க? இல்லடா ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல நான் வந்து படு பியா இருக்கும்னு நினைச்சிட்டு பார்த்த நிறைய படங்கள் வந்து பரவாயில்லையே, அதாவது மனுஷ பியா இருக்கும்னு நினைச்சிட்டு பார்த்த பாதி படம் வந்து பரவாயில்லையே, சாணி மாதிரி தானே இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா, எனக்கு அதே I expected this from you now. அத பத்தி நான் பேசல. நான் சொல்றது வந்து இந்த சிவகுமாரின் சபதம், அப்புறம் வந்து அன்பறிவு, அப்புறம் வேற என்னமோ ஒரு படம் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுடா. ரொம்ப பியா இருக்குன்னு எல்லாரும் சொல்லி போய் பார்த்து பரவாயில்லையா இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. பாத்துக்கிட்டு இருக்காங்க, போவோமா? ஆமா ஆமா, அவங்களை பத்தி பேசதான் வந்தோம். சரி அண்ணா, இது எப்படிதான் ஒரு இது பண்ணலாம், ஒரு ரெகுலேட் மாதிரி பண்ணலாம்? ஏன்னா இப்போ நம்ம காமராடின் உலகத்தான கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க ஆளுக்கு தான் தரணும்
அதாவது ஒர்க்கர்ஸ், இந்த லேமன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு 8 ஹவர்னா 8 ஹவர் தான் வேலை. ஏதோ ஒரு ரேஷியோ மாதிரி இருக்கு, 50-50. 50-50 அவங்க எங்க ஆள் வச்சு 50-50 அவங்க ஆள் வச்சுக்கணும், உன் ஆள் வச்சுக்க, அந்த மாதிரி ரேஷியோ மாதிரி இருக்கு. அதுல அவனுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கானுங்க. புரியுது. பிளஸ் அவனுங்க இப்போ நாங்க முன்னாடி எங்க சித்தப்பா அங்க இருந்தாரு, என்ன எலக்ட்ரீஷியனை கூப்பிடுறதுக்கு உசுறு போவோம், வரவே மாட்டானுங்க. புரியுதா? அவனுக்கு கெஞ்சணும், சார் ஃபேன் ஓட மாட்டேங்குது சார், அவன் வந்து சரி பண்ணி கொடுங்க சார், நான் அவனை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். நான் அந்த எக்ஸ்ட்ரீமும் சொல்லல, இந்த எக்ஸ்ட்ரீமும் சொல்லல. இது எப்படி நீ ரெகுலேட் பண்ணலாம்னு நீ நினைக்கிற? இந்த இதை எப்படி நீ ரெகுலேட் பண்ணலாம்னு நீ நினைக்கிற? என்னை கேட்டா வந்து இட் இஸ் டூ லேட் தான். இந்த முக்காவாசி இண்டஸ்ட்ரீஸ் அவனுங்க பிடிச்சி வச்சிருக்கிறதுலாம் வந்து இட் இஸ் டூ லேட் தான். ஏன்னா நம்ம ஆளுகள் கிட்ட வந்து இப்போதைக்கு காசெல்லாம் இல்லை. நம்ம ஆளுகள்லாம் ஃபுல்லா வந்து ஐடி ஜாபு இந்த மாதிரியான ஜாபுகளுக்கு தான் போறாங்க. ஆனா ஆன்சைட் போறது இதைத்தான் பண்றாங்களே ஒழிய ஒரு பிசினஸ் எடுத்து நடத்துறதுங்கிற ஒரு மென்டாலிட்டியே நம்ம ஆளுங்கள்ட்ட இல்லாம போயிருச்சு. அதை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். ஓகே, இங்க எவனுமே வந்து எலக்ட்ரிக்கல் கடை வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இல்ல, நம்ம இந்த இடத்த வந்து இந்த வாய்ட வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம்ங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் பிடிக்கிறான். என்னை கேட்டா வந்து இட் இஸ் டூ லேட் தான். இத வந்து திரும்ப நம்ம மக்கள் கிட்ட வந்து வணிகத்தை திரும்ப கொண்டு வரணும்ன்றத வந்து நம்ம செய்யணுமா இருந்தால் நம்ம மக்கள் கிட்ட திரும்ப வணிகம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து வரணும். எல்லாருக்குமே வந்து பிசினஸ் பண்ணணும். அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, படிக்கணும்னு நினைக்கிறவன் படிக்கணும், அது வந்து நம்ம எல்லாருமே பிசினஸ் பண்ணணும் அப்படி சொல்லலுங்க. ஆனா வந்து நம்ம மக்கள் கிட்ட பிசினஸ் பண்ற ஐடியாவும் வரணும். ஒரு காசை முதலீடா போட்டு ஒரு பிசினஸ் பண்ணுவோம் நம்மன்ற எண்ணமும் வந்து வரணும். பேலன்ஸ்டா இருக்கணும். எல்லாரும் வந்து இந்த என்ஜினியரிங் போய் படிச்சானுங்க பத்தியா, அந்த மாதிரி எல்லாருமே போய் ஒரு இடத்துல டம்ப் ஆகக்கூடாது. அந்த வணிகம் வந்து நம்ம கையில திரும்ப வரணும்ன்றது வந்து அப்படி நம்ம எல்லாரும் பிசினஸ் ஆரம்பிக்கணும்ங்கிற எண்ணங்கள் இருக்கும். இன்னொன்னு அதுல வந்து பயங்கரமான பாலிடிக்ஸும் இருக்கு. இப்ப நீ சாதாரணமா நினைச்சனா வந்து ஒரு துணிக்கடை போடுறது, ஒரு தமிழன் இப்ப துணிக்கடை போடுறதுங்கிறது வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவனுங்க அந்த இதையே ஃபுல்லா ஆக்கிபை பண்ணி வச்சிருக்கானுங்க, இந்த முழு இண்டஸ்ட்ரியையுமே. அவனுங்க டைரக்டா உனக்கு குடைச்சல் கொடுக்காட்டியும் என்ன பண்ணுவானுங்க, உன்னால வந்து அவனுங்க கொடுக்குற ரேட்ஸ்ல உன்னால கொடுக்க முடியாத சூழ்நிலை ஒண்ணு வரும். புரியுது. ஸோ உன்னையோட அவனுக்கு அதிகமா பிசினஸ் போகும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது ஒரு லாங் ப்ராசஸா தான் இருக்கும். அவனோட டாக்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சு அதை வந்து யூஸ் பண்ணி இட்ஸ் கோயிங் டு பி a வெரி லாங் ப்ராசஸ். இது முதல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கணும் மக்கள் கிட்ட. இப்படி நடக்குதுங்கிறதே நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கையில இல்லாம போயிருச்சுங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த விழிப்புணர்வை வந்து நாம் தமிழர் பாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவானுங்கன்றத நான் நம்புறேன். அதான் சிம்பிளா நீ இவ்வளவு சொல்றிய, இவ்வளவுதான் வேண்டவே வேண்டாம், அழகா சீமான் போட்டு ஓட்டு போட்டா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் வந்தேன். நான் சொல்ல வந்தேன் இந்த பாயிண்ட், சீமான் அண்ணன் வந்திருந்தா நேரம் மாறி இருக்கும். ஆமா, மாஸ் காமிச்சிருப்பாரு, தமிழர்களுக்கே முன்னுரிமைன்னு ஆடு மேய்க்க விட்டுருப்பாரு அண்ணன். அவேர்னஸ் கிரியேட் பண்றதை மட்டும் தம்பிகள் பண்ணட்டும், அவேர்னஸ் கிரியேட் பண்றதை மட்டும் தம்பிகள் பண்ணட்டும். இத பிக்ஸ் பண்றதுங்கிறத வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே நினைச்சாதான் முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து சிம்பிளா மாதிரி சொல்லுனே, நான் என்ன நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்லுவாரு அந்த இதுல மாநாடு பிரஸ் மீட்ல என்ன சொல்லுவாரு, பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், என்னைய நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு அந்த இந்த ஸ்டிக்கர் ஞாபகம், ஸ்டிக்கர் தான் ஞாபகம் வருது. என் வேலை போட்டு நான் பாத்துக்கிறேன், உங்க வேலை ஆமா, நான் ஒரு 2-3 நாளா நான் வந்து இதுல பாத்துக்கிட்டு இருந்தேன், Facebookல இந்த டெம்ப்ளேட் ஷேரிங் குரூப் அதுல எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா வந்து உன்னை யாராவது கேன புண்டன்னு சொன்னா அவனை நம்பு, ஏன்னா நீ கேன போற. மத்தவங்க தனுஷ் வந்து இதுல சொல்லுவான் தெரியுமா, யாரடி நீ மோகினியில, மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியல,
ஆனா எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அதை எடுத்து போட்டு என்ன பண்றானுங்க, அவங்களுக்கு எப்படியோ தெரியல ஆனா எனக்கு உன்னைய பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. இந்த எல்கேஜி பையன் இப்படிதான் போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு ஒரு டெம்ப்ளேட் தெரியுமா, ஆமா ஆமா கிராபி பப்பி இது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ம். ம். அப்புறம் அது ஏன் நடக்குது, ரிசால்வ் வந்து வெறும் நம்ம சைட்ல இருந்து மட்டும் இல்லைன்றதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ நம்ம வந்து அந்த ரிசால்வ் பண்றதை பத்தி பேசுறோம்ல, ஏன் வந்து இது நடக்குது, இந்த ரிசால்வ் வந்து வெறும் நம்ம சவுத் இந்தியன் சைட்ல மட்டும் இல்ல, நார்த் இந்தியன் சைட்ஸ்லயுமே வந்து அந்த ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து அதான் இங்க வரானுங்க, அங்க வந்து ஒரு நாள் முழுக்க வேலையை வாங்கிட்டு 35 ரூபா சம்பளம் கொடுக்கறானாண்டா. கக்காசி தான் ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கு. அதானே, அது ஏன்னு சொல்ல வரேன். எப்படி அதை அது அந்த சைடு போயும், அந்த சைடு கொஞ்சம் போய் நம்ம பேசிட்டு வருவோம். இப்போ எப்படின்னா வந்து யாரு அந்த இப்ப நம்ம சொன்னோம்ல வடக்கு பிரதர்ஸ்ன்னு சொல்றோம்ல, அது யாருன்னா எந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து அதிகமா வராங்கன்னா வந்து மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் அதிகமான நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது வந்து யாருன்னா வந்து பீகார். ஏன்னா லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் கொண்ட ஒரு ஸ்டேட். ஸோ உத்தரப்பிரதேசம் நம்பர் 1 ஸ்டேட். பாக்கலையா, இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்லயும் போட்டுக்கிட்டு இருந்தாருங்க. எதுல இருந்தா எனக்கு புரியல. கொரோனா கேஸ்ல இருக்க போதுன்னு. ஆமா கௌமுத்ரா குடிச்சிட்டு இதா இதெல்லாம் இருப்பானுங்க, வாய்ப்புகள் இருக்கு. மைக்ரேஷனோட மேசிவ் பாயிண்ட் எங்கன்னா வந்து பீகார்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி லிட்ரஸி ரேட் ஒரு ப்ராப்ளம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் பெருசா இல்லை. ஸோ அவங்களால வந்து அக்ரிகல்ச்சரும் பண்ண முடியல, அதாவது படிக்கிறதுக்கும் முடியலன்னா சுய தொழிலுக்கும் முடியல. ஆனா நார்த்ல நிறைய லேண்ட்ஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டேன்டா. அதான் நீ தீரன் அதிகாரம் பாத்துருக்கல, எப்படி இருக்கும்ல லேண்ட்ஸ் இருக்கு, எப்படி இருக்கு லேண்ட் அந்த மாதிரிதான். இப்ப உத்தரப்பிரதேஷ்ல கூட வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த ரிவர் ஃப்ளோயிங் இருக்கு பாரு, அதை சுத்தி இருக்க ஏரியாஸ் மட்டும்தான் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கும். மத்த இடம்லாம் வந்து அதை சுத்தி இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் வந்து சங்கீஸ் இருப்பானுங்க, குளிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஹோலி ரிவர் கங்கா குளிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, பணத்தை இருக்கு. ஆனா சங்கீஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த ஊப்பில பார்த்தோம்னா வந்து நாங்கெல்லாம் மேலங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை வந்து இப்ப பாலகோன பக்கம் தண்ணி ஊத்து இவனுங்க இருப்பானுங்க. அவன் என்ன பண்றான், சரி டக்குன்னு ஒரு ட்ரெயினை பிடிச்சி அன்ரிசர்வ்ட பிடிச்சி இங்க வந்துடும். நம்ம ஊர்ல வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னா வந்து படிச்சா இப்ப பீகார்ல படிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அவனுங்க என்னென்ன டைப் ஆஃப் ஒர்க்குக்கு வராங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேபு, ரெஸ்டாரண்ட்ல வந்து கிளீனிங்கு, எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் போடுறது அந்த மாதிரி சைடு, இல்லைன்னா வந்து பில்டிங் சைடு, பில்டிங்ல வந்து ஃபீல்டு ஒர்க்கு, இது அதான் செங்கல் தூக்குறது, ஜெல்லி போடுறது, மணல் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்ஸ். ஸோ அதான் அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அங்க என்ன ஃபர்ஸ்ட் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிட்ரஸி ரேட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிகப்படுத்தணும். எங்க அவனுங்க தீரன்ல வர மாதிரி படிங்கடான்னு எங்க கேக்குறானுங்க. சோட்டா பீம்ல யாரும் படிச்சிருக்க மாட்டானுங்க ஒழுங்கா, லட்டு தின்ட்டு இருப்பானுங்க. ஆனா ஒண்ணு நம்ம நினைக்கிற பெரிய நீ என்ன எதிர்பார்த்த, நீ வந்து அந்த இடத்துல உனக்கு ரெஸ்பான்ஸ் வேணும்னு எதிர்பார்த்த இல்லையா? என்ன நினைச்சா நம்ம லாஃபோர்ட் லவுட் பண்ணிருப்போம்னு நினைச்சிட்டான். ஆனா என்ன அது சீன் ஜோன் ஆயிருச்சு அவனுக்கு, பாவம் என்ன பண்றது. ஆமா பரவாயில்லைங்க, பழகிட்டேன். ஆனா இந்த எபிசோட்ல உருப்படியா பேசின ஒரே ஒரு ஆள் பிராலி மட்டும்தான்.
ஆமா. டாபிக் கொண்டு வந்த அண்டர்டேக்கரே சீன்ஸ் மாதிரி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டானே ஒழிய அவன் என்ன ஃபீல் பண்றான்னு சொல்லவே இல்லை. இருங்க எல்லாரையும் கோர்த்து விட்டு டேய் இது உன் பிளான் தானே, எல்லாரையும் கோர்த்து விட்டு உனக்கு ஏதாவது கான்ட்ரவர்சியலா பேசுவானுங்க, அதை வச்சு நம்ம இந்த பாட்காஸ்ட் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவோம். இல்ல 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 நான் பிராலியே ஒண்ணும் முடிக்கலன்னு நினைச்சு பார்லி முடிச்சிட்டியா நீ? இல்ல நீ ஸ்டார்டிங்ல இருந்து எதுவும் கருத்து சொல்லாம தான் அப்படியே 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 ஜாலியா அப்படி நகண்டு போய்கிட்டு இருக்க. முடிச்சிட்டியா முடிக்கலையா நீ சொல்லு. நானா பிராலிய ஆமாண்டா. கேக்குறியா? ஒண்ணு சில கண்டென்ட்ஸ் இருக்கு. சொல்லு, நீ மட்டும்தான் பேச சொல்லிடு ப்ளீஸ். ஓகே நான் பாயிண்ட்ஸ் இப்ப செதற விட ஆரம்பிக்கிறேன். சோ அதான் அடுத்த இப்போ சரி எத்தனை பேர் வராங்கன்னு சொன்னோம்ல, இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் அந்த ஸ்மால் ஸ்கேல்ல வராங்கன்னு சொன்னோம்ல. ஸோ இவங்க இந்த 4 ஸ்டேட் அந்த மாதிரினா, ஸோ அதுக்கு அடுத்து மீதி இருக்க ஒரு 2 ஸ்டேட் மட்டும் தனியா வளர்ந்துருக்கு. அது என்னென்ன ஸ்டேட்னா வந்து டெல்லி, அவனுங்க மட்டும் டெவலப் ஆயிருக்கானுங்க. அந்த ஊருக்குள்ள எவனும் வரதும் இல்லை, அந்த ஊரை விட்டு வெளியே போறதும் இல்லை. இனி அட்டாக் ஆன் டைட்டன்ல பாரடைஸ் ஐலாண்ட்னு ஒண்ணு இருக்கும், அது மாதிரி ஞாபகம் வந்துச்சு. ஆரம்பிச்சா அட்டாக் ஆன் டைட்டன் இருக்கேன். உங்களுக்கு நீங்க பாக்குறது இல்லை என்பதனால அது நல்லா இல்லை என்று ஆகிவிடாது. நீ புரிந்து கொள்ளுங்கள். அதாவது புரியாம இருக்கலாம். அப்ப எதுக்கு பாக்குறான் இல்லையா? நீங்க உங்க என்டர்டைன்மென்ட்க்கு பாருங்கடா, எதுக்குடா புடிச்சதுக்காக பாக்குறீங்க? நேம் இஸ் ஏரன் ஏகர். ஏகரிசம் என்ன பேசிக்கிட்டு வெளியே போங்கடா. ஏய் பிராலி சொல்றா. சோ அடுத்த ஸ்டேட் வந்து சண்டிகர். இல்ல என்கிட்டதான் கருத்து இல்ல, உன்கிட்ட கருத்து இருக்கு. உனக்கு கரெக்டா அந்த கருத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஸ்பேஸையாவது கிரியேட் பண்ணி கொடுப்போமே. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சோ அடுத்த ஸ்டேட் வந்து சண்டிகர். ஏன் சண்டிகர்னா வந்து ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் அங்க இருக்க அக்ரிகல்ச்சர், அதனால ரெண்டு ஸ்டேட்டுக்கு அது கேபிட்டல் கரெக்டா? அத பத்தின விஷயங்கள் தெரியல. அது சண்டிகர் இல்லையா? வேற சிட்டியா அது? சண்டிகர் பஞ்சாப்ல இருக்கு. அதுதான், அது ஏதோ 2 ஸ்டேட்டுக்கு வந்து பஞ்சாபுக்கும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு காமன் கேபிட்டல். ஹரியானா. ஆமா, காமன் கேபிட்டல் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஹரியானாவோ. ஆமா. பரவாயில்லையே, நான் எவ்வளவு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் இன்புட் நம்ம சவுத் இந்தியா மாதிரி ஹையஸ்ட் இன்புட் இருக்க ஒரு நார்த் இந்தியா வந்து மகாராஷ்டிரா. சோ அதுலயும் முழுக்க வந்து என்கிட்ட இருக்கிற வன்மங்கள் எல்லாம் நான் வந்து தெளிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இல்ல அவனுங்க என்ன பண்றானுங்க, லாக்டவுன் விட்டா சோத்து மூடிட்டு இருக்க மாட்டானுங்க. அப்படின்னு பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பாட்டு நோட்டி தானே ஞாபகம் வருது. என்னடா நார்த் சைட்ல எல்லாம் தமிழ்நாடுனாவே ஐயரு, அதுக்கப்புறம் ஒரு சில இது வச்சிருக்கானுங்க ஸ்டீரியோ டைப். பாத்தண்டா டேய், அத்தங்கீரையெல்லாம் அவனை ஐயரா காட்ட வேண்டிய தேவை என்னடா? சரி, நீ ஐயரா காட்டுற இல்ல, அப்ப ஆத்தென்டிக்கா அவன் கல்யாணத்தை ஐயர் கல்யாணமா காட்ட வேண்டியது இல்லை. எதுக்கு செட்டினார் கல்யாணத்தை காட்டிக்கிட்டு இருக்க? எதுக்கு பெரிய பெரிய மீச வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க அவனுங்க? அவனுங்க ஒரு மாதிரி தனுஷாச்சு கொஞ்சம் சொல்ல வேணாமா? இல்ல ப்ரோ, we don't do that here. சாட்விக் போசன் மாதிரி சொல்லக்கூடாதா? சொல்ல வேண்டியது என்ன? இல்ல ப்ரோ, இப்ப இங்க பாருங்க, தமிழ்ல வந்து இப்ப நீங்க நான் ஐயர் கேரக்டரா இருந்தா நான் வந்து வித்தியாசமான ஒரு தமிழ் பேசணும். ஆமா, அத நம்ம வந்து let's just cut that caste name from my name. அதாவது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஐயருங்கிற அந்த வார்த்தையே வருது. அதனாலதான் அந்த கேரக்டர் வந்து பிராமின்ங்கிறதே நமக்கு தெரியுது. அது அந்த டயலாக்ல டப்பிங்லயாவது அதை கட் பண்ணி இருந்திருக்கலாம். அதான் கட் பண்ணிட்டு
சாரா அலி கான் என்னமோ கேட்கும்போது கூட அவன் திரும்ப அந்த அந்த நேம் யூஸ் பண்ணுவான் ஐயர்னு. ஆமா ஆமா, அதாவது பொண்ணு வந்து மேண்டின்னுவான், பொண்ணு வந்து கிறிஸ்டியனான்னு கேட்பா, நோ ஆமா தமிழ் ஆமா பிராமின்னுவான். ஆமா ஆமா தமிழ்னு சொன்னா போதாத, ஹிந்துன்னு ஆ. சொன்னா போதாத, ஹிந்து பிராமின்னு சொல்லியே ஆகணுமா? ஏன் தமிழ்நாட்டுல அந்த பாப்பான தவிர அந்த வேற ஆளுக்கு யாருமே இல்லையே? அந்த ஆளுக்கு இந்த ஒரு ஃபெட்டிஷ் இருக்குண்ணே, சங்கர் மாதிரி, அம்பிகா பதிலையும் ஆமா அவர் ஆமா, மாதிரி. அதுலயாச்சும் ஓகே. அந்த அவ ஆளுக்கு ஒரு தமிழ் ஃபெட்டிஸ் இருக்கு. இல்ல அது மட்டும் இல்ல, அதுலயாச்சும் அம்பிகா பதிலையாச்சும் கொஞ்சம் ஓகே. அதாவது என்னன்னா, இவனுங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரீம், அவனு வந்து அந்த எக்ஸ்ட்ரீம்னு காட்டலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் லாஜிக்ன்ற மாதிரி லைட்டா இருந்துச்சு, புரியுதா? இதுல சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு அத்தரங்கீரையில. ஆனா எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதுலயே fantasystrokes.com இருந்துச்சு. இல்லடா கேட்டகரி அட்ரங்கிரியில மட்டும் இல்ல, டீகப்புள்டுக்குள்ள டீகப்புள்டு அதுல கூட மாதவன் நேம் வந்து ஆர்யா ஐயர்னு வரும். ஓஹோ, இது என்னன்னா டீகப்புள்டு நான் பார்க்கல, அதனால எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ம். சரி, ராலி யூ கண்டினியூ. சாரிடா. விட மாட்டோம் போல. ஓகே. சரி அதான் சரி இப்போ நான் சொன்ன இந்த லிட்ரேசி டேட்டு அக்ரிகல்ச்சர்னால வராங்க. ஸோ அடுத்த கட்ட விஷயம் என்னன்னா வந்து அவங்களுக்கான படிக்கிறதுக்கான பெரிய பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸும் வந்து நம்ம சைடு தான் இருக்கு. ஓஹோ, பாத்தீங்கன்னா வந்து இப்போ டெல்லியில ஐஐடி, இப்போ நம்ம ஊர்ல இருக்க சென்னை ஐஐடியோட ஃபேமஸ் எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஊர்ல இருக்க ஐஐடிலாம் விட்டு நம்ம சென்னை ஐஐடிக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. ஐஐடி, என்ஐடி. விஐடி கூட வருவானுங்க, விஐடி எஸ்ஆர்எம் கூட ஆமா வருவானுங்க. அது ஆமாப்பா விஐடி. ஸோ இத்தனை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸுக்கு வந்து இவனுங்க வந்து எங்க நேபாள்ல இருந்து கூட வரானுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸோட பவர் வந்து சவுத் இந்தியா கையில இருக்கறனால அதுவும் ஒரு காரணம், அதிகமான நார்த் இந்தியன்ஸ் நம்ம ஊருக்குள்ள வர்றதுக்கு. ம்ஹும். அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்றீங்க? நம்ம நாடார் சமூகம் தான். ஜேபிஆர் தான். ஜேபிஆர் இல்லடா, நம்ம அண்ணான்ற பாருங்க, இவர்ரா காமராஜர் இல்லைன்னா என்னடா பேசு. ஹரிநாடான்னு சொல்ல முடியும் நினைச்சேன்டா. ஹரிநாடா அடப்பாவி. என்ன ஹரிநாடா சொல்ல வரல. ஸோ அது ஒரு விஷயம். அவங்க நல்லா படிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு இன்வேஷனும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கனால. ஸோ அவனுங்க இங்க வந்து ஐஐடி இங்கெல்லாம் படிச்சுட்டு அவனுங்க இங்க இருக்க மேஜர் சிட்டிஸ் ஆஃப் பூனே, பெங்களூர், சென்னை இங்க இருக்க ஐடி கம்பெனிஸ்லயும் அவனுங்க வந்து பிளேஸ் ஆயிடுறானுங்க. ஸோ அங்கேயுமே வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்க, காம்படிஷன் தானே பண்ணுவாங்க. ஸோ எதுக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லாம ஒரு காம்படிஷனா அவனுங்க அந்த ஃபீல்ட்லயும் இருக்கானுங்க. இதுக்குதான் நாம் தமிழர் ஆட்சி வரணும். இல்ல இன்னொரு விஷயம் வந்து இப்ப இருக்கிற குளோபலைசேஷன் அதிகமா இருக்கிற இந்த வேர்ல்டுல வந்து இது இன்னெவிட்டபிள் தான். சரியா? நான் என்ன சொல்றேன்னா, எப்படி அவங்களுக்கு இங்க அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி நமக்கு வெளியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால், வடக்கு லேண்டுகளில் நமக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா இருந்தால், தென் தட் இஸ் ஹெல்தி. புரியுதா? நம்ம வேலையை எடுத்து அவனுக்கு கொடுக்க போகக்குள்ளதான் வந்து அது வந்து அன்ஹெல்தியா மாறுது. திரும்ப ஐ எம் சவுண்டிங் லைக் நாம் தமிழர் தம்பி. இந்த டாபிக் நம்ம எப்ப முடிப்போம்? இத முடிக்க போறேன். அடுத்து மார்லி. நீங்க சொன்னீங்களே, இல்ல ஒரே ஒரு இது வந்து கவர்மெண்ட் விஷயத்துல ஆட் பண்ணிடுறேன். இப்போ நீங்க சொன்னீங்களே இவனுக்கு வந்து இந்த காம்படிட்டிவா வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ காம்படிட்டிவ் தாண்டி ஒரு மட்டியான ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு ஒரு 2 years பிஃபோர் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் நடந்த போது வந்து என்ன ஒரு கூத்து பண்ணிருக்கானுங்க. எக்ஸாமோட மார்க், எனக்கு மார்க் விஷயம் தெரியல, ஒரு எக்ஸாம்பிளா நான் ஒன்று சொல்றேன். ஒரு 100 மார்க்குக்கான எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தமிழ்நாட்டிலே இப்போ தமிழ்நாட்டு ரிசல்ட்ஸ் வருது ஆர்ஆர்பியில. ஆனா பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க யாருமே செலக்ட் ஆகல, ஃபுல் நார்த் இந்தியன்ஸா செலக்ட் ஆயிருக்கானுங்க. என்னடான்னு சொல்லிட்டு ஒரு ரீவாலுவேஷன் போட்டு, அதாவது ரீவாலுவேஷன் அதிகமா பிச்சுட்டு போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகும்போது என்னன்னு தெரியுதுன்னா, அந்த எங்கெங்கயோ நார்த் இந்தியனோட சென்டர்ஸ்ல ஏறின எக்ஸாம் சென்டருக்கு அப்புறம் கரெக்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, 100 மார்க்குனா இவனுங்க 300 மார்க்கு, 850 அந்த மாதிரி மார்க் போட்டு வச்சிருக்கானுங்க. அப்சரா பென்சில் யூஸ் பண்ணானுங்களா?
எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா குட் ஹேண்ட் ரைட்டிங். குட் ஹேண்ட் ரைட்டிங் இல்லையா? ஓஎம்ஆர் சீட்ல கிழிக்கிறதுக்கான இல்லடா சொல்றேன். அதுலயே வந்து அந்த ஷீட்ல நீங்க அப்சரா பென்சில் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் ப்ரோ. ஆமா 1000 100க்கு 1000 மார்க்ஸ். அந்த பிரச்சனை போயிட்டு கப்பல் படத்துல வருமே அந்த சீனு. நீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இப்போ அந்த மாதிரி எதுவும் பெருசா மாட்டல ஆர்ஆர்பின. ஸோ அந்த மாதிரியும் அந்த சைடும் இவனுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் பண்றானுங்க தமிழர்களை உள்ள விடாமல். நாம் தமிழராக தம்பியாக ஒரு குத்து. இங்கிட்ட ஊப்பிக்கு ஒரு குத்து, அங்கிட்ட வந்து தம்பிக்கு ஒரு குத்து. ஆமா. இத்துடன் என்ன பண்ணலாம்னு இருக்கேன். உரையை முடித்து விடுகிறேன். முடிஞ்சிருச்சு. எண்டிங் நோட்டை போடுவோம். என்னடா மாறு நைட்டே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ ஒன்று போட போறேன். நம் தமிழர்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. அப்புறம் சாட்டை துறைமுறை மாதிரி வாயில வாங்கிக்க வேண்டியது இல்லையா? என்ன சிறுநீர் போகும் இடத்தில் வலிக்கிறது சொல்லி லெட்டர் எழுதி அந்த மாதிரி தமிழில் போட்டு உள்ள இருக்கே என்ன சொல்ல போகிறாய் படம் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு பேசலாம்னு இருக்கேன். எல்லாம் ஏமாந்து ஐஎம்பிடி தம்பி வேற டக்குன்னு திரும்ப ட்ரெண்ட் ஆனாப்ல. ஏதோ ஷாஷங்க் ரிடெம்ப்ஷனை ரோஸ்ட் பண்றேன்னு சொல்லி. அவர் ஜெய்பீமெல்லாம் ஓவர் ரேட்டட் அவருக்கு தெரியுமா? நானா அவரை வந்து எதுவும் திட்டதா இல்ல. ஏன்னா அதை நான் திட்டினேன்னு என்கிட்ட வந்துருவாங்க. நீங்க வந்து ஒரு மைனர் குழந்தைய வந்து என்ற மாதிரி வந்துருவானுங்க. இல்ல அவங்க அப்பா என்ன பண்றாரா, இவர் ஐஎம்பிடி மீம் போடுறவங்க எல்லாம் என்ன பண்றாரா, மீம இப்போ ஒரு தடவை ரிமூவ் பண்ணுங்க, ஏன்னா அவங்களை சைல்டு அபியூஸ்ல இருந்து அவங்க நல்லா பேச விட்டுறது, நல்லா கூவு கூவு கூவுன்னு. சரியா? இங்க வந்து இந்த மாதிரி வேலை பாக்குறது. என்னோட இறுதி கருத்து எண்டிங் நோட் என்னன்னா, இவங்க அங்கிருந்து வேற வழி இல்லாம பொழைக்கதான் வராங்க. எதுவும் இல்லைன்னு சொல்லல. நம்ம இது பண்றாங்க. நம்ம அதெல்லாம் ஓகே, வேற வழி இல்லை. ஏன்னா கிறிஸ்டன சொன்ன மாதிரி அதை தாண்டி நம்ம போயிட்டோம். அது கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி ப்ரோ மாத்துறதுன்ற மாதிரி ஒரு இதுதான். இது ஃபுல்லா மாத்துறதா இருந்தா டோட்டலா மாத்தணும். நான் என்ன சொல்றேன்னா, அவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு ரெகுலேஷனு, இத்தனை அவர் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ், அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம அவங்களுக்கு ஒரு ரூலுன்ற மாதிரி கொண்டு வந்து அந்த மாதிரி கொண்டு வந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. இங்க வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட். என்னடா ஒன்னு சொல்லிக்கவா? சொல்லிக்க. கடவுளா பார்க்க தெரிஞ்ச நமக்கு மனுஷனா கூட பார்க்க தெரியலையே. முடியலடா, சிரிச்சு வயிறு வலிக்கு. என்ன அது இன்னொரு கமெண்ட் வேற ட்ரெண்ட் ஆச்சு. என்ன, நான் உங்கள் போஸ்ட்களை பார்ப்பேன், எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியவில்லை, உங்களுக்கு ஏன் இன்னும் 1 மில்லியன் வரவில்லை என்று, எக்காரணத்தை கொண்டும் போஸ்ட் போடுவதை நிறுத்தி விடாதீர்கள். சரியா? அது மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம முதல்வர் ஐயாட்ட வைக்கிறோம், பார்த்து பண்ணி விடுங்க. அதான் என்னோட இறுதி கருத்து. கிறிஸ்தன இறுதி கருத்து ஏதாவது இருக்கா? யாருக்கிட்டையும் வம்பிழுக்காம பேசிடுறது இல்லையா அண்டர்டேக்கர்? ஆமா ஆமா ஆமா. எதுக்கு நமக்கு எதுக்கு வம்பு? அவன் இது நான் மட்டும் நாட்டை வந்து அடி வாங்கணும், அதுதானே கெட்ட எண்ணம். நீ வெளியூருக்காரன, நான் உள்ளூருக்காரன. என்ன வாங்கினா நான் தானே வாங்குவேன் ஃபர்ஸ்ட். இல்ல, நான் இதுக்கு எப்படி இருந்தாலும் என்னத்த பேசினாலும் நான் வந்து ஐ மைட் சவுண்ட் லைக் a தம்பி ஆர் ஐ மைட் சவுண்ட் லைக் a racist. சரியா? இது வந்து நம்ம வேர்ல்ட் ஹஸ் பிகம் வேர்ல்ட் ஆஃப் குளோபலைசேஷன். சரியா? இது வந்து இட் இஸ் இன்னெவிட்டபிள். ஆனா இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு கரெக்டான ரெகுலேஷனும் கரெக்டான பேலன்ஸும் கொண்டு வந்தா nobody will get affected by this.
சரியா? எப்படி இங்க இருக்கிற எலக்ட்ரானிக் துணிக்கடை அது இதுன்ற மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து வடக்கனுங்க பிடிச்சிருக்கானுங்களோ, அதே மாதிரி நம்ம ஆளுங்க வேற வேற ஸ்டேட்டுகள்ல வேற வேற இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதுல ஒரு பேலன்ஸ் இருக்கும். சரியா? ஆனா குஜராத்திஸும் மார்வாடிஸும் ராஜஸ்தானிஸும் மட்டும்தான் மொத்த இந்தியாவில இருக்கிற எல்லா பிசினஸையுமே நடத்தணும், தமிழர்கள்லாம் வந்து ஐடி ஜாப்ஸ்லயும் கூலி தொழிலாளிகளாகவும் மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுமா இருந்தால் தென் அது வந்து அதுல வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. அந்த ஒரு இம்பேலன்ஸ் ஸ்டேட் வராம பாத்துக்கிறது வந்து பெட்டர்னு எனக்கு தோணுது. புரியுது. ஓகே. மார்லி உங்க எண்டிங் மேட்டர் இருக்கா? எனக்கு சொல்லணும்னா வந்து ஃபோனை பார்க்க தெரிஞ்ச நமக்கு மனுஷனா கூட பார்க்க தெரியலையே. சரிப்பா. இல்ல இது நீ ஆல்ரெடி சொல்லிட்ட, எதுக்கு ரெண்டாவது வாட்டி சொல்றேன்னு எனக்கு புரியல. அது வந்து மாட்டை வச்சு சொன்னேன், இப்போ ஃபோனை வச்சு சொல்லாமேன்னு சொன்னேன். தேங்க்ஸ். ஓகே. ஆக நீ வந்து கடைசியா எதுவும் ஒரு கருத்தும் சொல்ல மாட்ட, அதுதானே சொல்ல வர? சொல்லி கான்ட்ரவர்சியில மாட்ட ரெடியா இல்ல, நீங்க அண்டர்டேக்கர் மாதிரி அப்படியே பட்டு மாறாம போக பிளான் பண்ணிருக்கீங்க. நெல்சன் பேசினான இன்டர்வியூல அது மாதிரி என்ன சொல்றேன்னு தெரியல. பீஸ்ட்னு ஒரு படம் எடுக்கிறீங்களா தெரியலையேன்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனா அது வெயிட்டா இருந்துச்சு, ஆனா சூப்பரா இருந்துச்சு ரவுண்ட் டேபிள். நான் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தேன். 1/2 மணி நேரமும் வந்து பரத்வாஜ் ரங்கன் வந்து கேனப்பைய மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். இவங்க எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவனை. பழந்தாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை போட்டு பழந்தாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அவரை போட்டுதான் பொழந்துகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அருண் மாதேஸ்வர் வந்து சொல்லுவார், அதாவது இவங்க இதை ஷூட் பண்ணது வந்து ராக்கி ரிலீஸுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ என்ன அப்ப வந்து அருண் மாதேஸ்வர் நல்லா பண்ணிருக்காருன்னு என்னமோ சொல்ல வரும்போது பரத்வாஜ் ரங்கன் வந்து நான் அவர் படம் எதுவுமே இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்ற மாதிரி ஹேஷ்டேக் புளுத்தின்ற மாதிரி பேசியிருப்பாப்ல. உடனே சுதா கொங்கரா நீ ட்ரெய்லர் பாத்தியா இல்லையான்ற மாதிரி பேச நீனே சொல்லிடுவான், நீ ட்ரெய்லர் ஆக்சுவலி அது என்ன இளவோ தெரியல, டக்குன்னு அந்த இடத்துல செஞ்சு விட்ட மாதிரிதான் இருந்துச்சு அது பார்க்க. இதோட என்னன்னா ஏஎல் விஜய் தான் பாவம் சீம்ஸ் மாதிரி உட்கார்ந்து பேசவே விடல. அதான் இந்த குரூப்ல டூப்ன்ற மாதிரி அவர் வந்து கடைசியா கொடுத்த ஹிட் படம் என்ன உங்களுக்கு? மதுராசப்பட்டு. எனக்கு பாவமா இருந்துச்சுடா, அங்க இருக்கிற எல்லா டைரக்டர்ஸுமே வந்து ரீசெண்டா ஹிட் கொடுத்த ஆஃப்பீட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே. சரியா? நீ பார்த்தனா வந்து வெங்கட் பிரபுன்னு அவருக்குன்னு ஒரு ஜானர் இருக்கு, சுதா கொங்கரானா அவங்களுக்குன்னு ஒரு ஜானர் இருக்கு. இப்ப ரீசெண்டா மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க. நெல்சனும் அதேதான். நம்ம விக்னேஷ் சிவனை கூட வந்து வச்சுக்கோயேன், சரி நானு ரவுடி தான் கொடுத்தாரு வச்சுக்கலாம். சரியா? அருண் கதைகள் எல்லாம் அவருக்கு நல்லாதான் இருக்கு. ராக்கி வந்து நல்லா இருந்துச்சு, சொன்னா ஒருத்தன் ஒத்துக்க மாட்டான். அதுதான் அந்த ராக்கி நல்லா இருந்து, நான் ராக்கி இன்னும் பாக்கல, நல்லா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அடுத்து சாணிக் ஆயுதம். எனிவே அவங்க எல்லாரும் ஆக்டிவா இருக்கிற நல்ல படங்கள் கொடுக்குற டைரக்டர்ஸ். அங்க ஏஎல் விஜய் எதுக்கு உட்கார்ந்து இருந்தாரு? அவர் கூப்பிடும் போதே யாரெல்லாம் சார் கெஸ்ட் போது இவங்க எல்லாம் சொல்லி இருப்பாங்கல்ல, வெங்கட் பிரபு, நெல்சன், ஏன் சார் இவங்களெல்லாம் கூப்பிடும் போது என்ன ஏன் சார் கூப்பிடுறீங்கன்னு அவரே கேட்டிருக்க வேணாம். நமக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, கூப்பிட்டாங்க கூச்சமே இல்ல அப்படின்ற மாதிரி பாவமா இருந்துச்சு அந்த மனுஷன் பேசும்போது. பாவமா இருந்துச்சு. என்னடா பாவம்டா இந்த ஆளு, இவரை கொண்டு வந்து இவங்களோட கே எஸ் ரவிக்குமார், அப்புறம் வந்து மோகன்ஜி, இவங்களெல்லாம் கூப்பிடுற அந்த ரவுண்ட் டேபிள்ல கூப்பிட வேண்டிய ஆளு அட்லி, இவங்களெல்லாம் கூப்பிட்டா அதுக்கு கூப்பிட வேண்டிய ஆளுதான் எங்க ஆளு ஏஎல் விஜய். அவரை கூப்பிட்டு வந்து லாக் பண்ணி பாவம். என்ன அந்த கெஸ்ட் எல்லாருக்கும் நீ சொல்லியா, நீ ஒண்ணும் முடிக்கலையா? நீ பேசுனது என்னடா? அதான் அது கண்டென்ட், அது சரி எண்டிங் நோட் கொடு. நம்ம அண்டர்டேக்கர் சொன்ன மாதிரி அந்த காம்ரேட் உலகின் இது மாதிரி அந்த 50-50 ஐடியாவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி இந்த குஜராத்திஸே வந்து குஜராத்திஸ் நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒரு சில பிஸ்னஸை வந்து ஓவர்டேக் பண்ணி இன்னும் அவங்களோட இண்டஸ்ட்ரி பெருசாக இங்கே ஸ்டார்ட் பண்ணும் போது அதில் வந்து 50% வந்து இங்கே இருக்க ஸ்டேட்டோட ஆளாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு
ரூல் பாஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த இந்த இன்வேஷன் சொல்ல முடியாது, அந்த மைக்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குன்றதும் அண்ணன் சொன்ன மாதிரி அது ஒரு பாயிண்ட். ஸோ அந்த அந்த 2 பாயிண்ட்டும் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த 50-50 மட்டும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இதை எல்லாரும் பின்தொடருவோம்னு சொல்லி மனுஷனா மதிப்போன்னு மாறினை மாதிரியா சொல்லி எல்லா பாயிண்ட்டையும் கலந்து போட்டு முடிச்சு. ஆக இது மொத்தத்துல என்ன சொல்ல வரோம்னா இதுலயும் ரிசர்வேஷன் கொண்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஊபியாக ப்ரூவ் பண்ணியாச்சு. பாய். எல்லாருக்கும் கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரெகுலரா இருக்க ட்ரை பண்றோம். எனக்கும் பர்சனல் ஒர்க் இருக்கு. அப்படியே நம்ம Sorry, வேணா வந்து break எடுத்துருவோன்னு. ஏன் சிரிச்ச நீ இப்போ? இல்ல இது எத்தனையாவது வாட்டியா நம்ம வந்து இனிமே ரெகுலரா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோங்கிறத நான் யோசிச்சேன். சிரிப்பு வந்து இல்லடா, ஓப்பனா சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மானிட்டைசேஷன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்ல. ஆமா, ஒரு மோட்டிவேஷனே இல்லாம போய்கிட்டு இருக்கு. சரி, இதுவே ஒருத்தர் லிட்டரலா மிரட்டி எல்லாம் கேட்டான், 3 வாரத்துல வந்துரும்ல, 3 வாரத்துல வரலன்னா எது வரலன்னாவா, வரலன்னா வரல, 3 வரணுங்கிறாங்க சில பேர்லாம் வந்து. வா, பொங்கல் அன்னைக்கு வந்து பாப்பேன், வர்றேன்னு சொல்றேன்ற மாதிரி சொல்றானே. பொங்கல் அன்னைக்கு வந்து பாப்பேன், எபிசோடு இருக்கணும் இல்ல அப்படின்னுவோம். ஆனா ஒன்றா அடாது மலையிலும் விடாது பாட்காஸ்ட் போட்டவன் வந்து எங்க பிராலிடா. நாங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கோம், பிராலி மட்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து லிங்க் ஒண்ணு போட்டு புது எபிசோட் ஃப்ரெண்ட்ஸ் போடுவான். என்னடா நீ மட்டும் அன்னைக்கு சும்மா எடுத்து கூகுள் பாட்காஸ்ட் பாக்குறேன், 69 வயது நிலைன்னு போட்டு வச்சிருக்கான். என்னடா டாபிக் இது? சாரி. இல்ல, அவன் ஸ்லோவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னைய விட அதிகமான பாட்காஸ்ட் அவன் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் இப்ப. இல்லண்ணா உங்களை விட 20 கம்மி தானே. அப்ப நீ கணக்கு வச்சிருக்க, எப்படி இருந்தாலும் ஓவர்டேக் பண்ணிடணுங்கிற ஒரு கணக்குலதான் இருக்க நீ. விட மாட்டேன் மகனே, நான் திரும்ப வந்துட்டேன். அப்படியாச்சும் வாங்கின ஒரு காம்படிட்டிவ்னஸ் கிரியேட் பண்ணுவோம். காம்படிட்டிவ்னஸ் ஓகே, நல்லா இருக்குப்பா பொது வார்த்தை. ஏன்டா நாங்களே தப்பா கிராமர் பேசிக்கிட்டு இருக்கோம், அதை புது வார்த்தைன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால நாங்க அடுத்த வாரம் போடுவோம் நினைப்போம். சரியா, பாப்போம் எல்லாரும். நான் சத்குரு பாட்காஸ்ட் கேட்பேன். டேய் ஆமாண்டா, இவன் வேற பயமுறுத்திக்கிட்டே இருக்கான்டா, நீ பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்றியா இல்ல சத்குருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவான்னு கேக்குறான்டா இவன். ஆமா, அதனால திரும்பி வரோம் அடுத்த வாரம். சரிங்களா, வர்றேன் திரும்ப. ஆமா, எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. So see you soon guys, thank you for listening. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் Random Talk பாட்காஸ்ட். ஒரு நிமிஷம், பிராலி என்னடா பண்ணிட்டு இருக்க? அதான் ஏன்டா என்னடா பண்றோம்? ஸ்ட்ரீம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரீம் போடுறான்? என்னடா ஸ்ட்ரீம் பண்ற? என்ன சொல்ல போகிறாய்? படம் ஸ்ட்ரீம் பண்ண போறீங்க? அதான் சரி, ஓகே, அமைதி, ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? அப்பா, ஏசப்பா நம்மளை ஆதரிப்பாராக, நம்மளை வணங்குவாராக. ஹல்லேலூயா சொல்லுங்க. தாய் மதத்துக்கு திரும்பலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இயேசுவின் ரத்தமே ஜெயம். அப்போ இயேசு திரும்ப கொடுத்தாச்சு, இனிமே வந்து ராமர் மாஸ். ஓஹோ, சரி, ப்ளூப்பர் ரெடி. ஓகே.